ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்திப்பழம்லாம் இருக்குங்க, அது எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். இல்லைன்னா அணிலோ எலியோ யாராவது வந்து சாப்பிட்டுட்டு வெறும் தோலை மட்டும் விட்டுட்டு போயிடுவாங்க. முன்னாடி அப்படி தான் 2-3 பழங்கள் ஆயிடுச்சு. செடி அவரையில் கொஞ்சம் கொஞ்சம் காய்கள் இருக்குங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாம். கொத்தவரங்காய் கொஞ்சம் இருக்குங்க, அதையும் எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் இப்போ தான் பூவும் பிஞ்சுமா எல்லாம் இருக்காங்க, இனிமேல் தான் காய்கள் வருவாங்கங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ரகங்கள்லாம் 2-1 இருக்குங்க. பச்சை வெண்டை, சிவப்பு வெண்டை, பர்மன் வெண்டை, நாட்டு வெண்டைன்ட்டு இருக்கிறது அதுலேயும் இருக்கிற காய்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா முத்தி வீணாக போயிடுங்க. கோவக்காய், நீட்ட கோவக்காய் தான் இருக்குங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கோவக்காய், உருட்டு கோவக்காவும் வந்துட்டுருக்கு. வரி கோவக்காவுமே அறுவடை பண்ணியாச்சு, இப்போ தான் பிஞ்சுகள் இருக்குங்க. உருட்டு கோவக்காய் பாருங்கள், ஒரு 10 காய் இருந்தாலே போதுங்க. அதுக்கப்புறம் பர்பிள் சில்லி, ஒயிட் காந்தாரி, பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் முடக்கற்றான் வந்து கீழ்காடுலேருந்து எடுத்துகிட்டு வந்தேங்க. பூசணிக்காய் ஒன்று தான் கடைசின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு காய் சின்னதாக இருக்குது, அது எப்படி வரும்னு தெரில. இன்றைய அறுவடை பார்த்திங்கன்னா இவங்களாம் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.